ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா, டோட்டலாக ஒரு மெஸ்ஸியான கிச்சன் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இதை க்ளீன் பண்ண போகிறோம். இந்நேரம் வரைக்கும் நான் என்ன பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்னா, அண்ணன் ஜெயிச்சார் இந்த சட்டசபையில் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கே 12 மணி ஆயிடுச்சு. இனிமே தான் ஹவுஸ் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வர வர இந்த அரசியல் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டே இருக்குங்க. அது யாருனாலன்னு உங்களுக்கே தெரியும். ஜெயிச்சாரு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றதையே பார்த்துட்ருக்க வேண்டியதாகவே இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் அது இப்போ சட்டசபை வீடியோ நியூஸில் வந்தால் கூட அதை கண்டுக்க கூட மாட்டோம். ஆனால் இப்போ பார்த்தா எப்போ பாரு அது லைவ்லேயே உட்காந்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது. அப்படின்னு உங்களுக்கும் நீங்களும் இதே மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. நானும் தான் இப்படியே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. இதை வழி இல்லை, பார்த்து தான் ஆகணும். ஆனாலும் இன்ட்ரெஸ்டாக தாங்க இருக்குது. இவ்வளோ நாளாக நம்ம இதெல்லாம் எவ்வளோ கண்டுக்காமல் இருந்திருக்கோம், எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, உள்ளே என்ன நடக்குது அப்படியெல்லாம் நம்ம பாருங்களேன், எதுவுமே கண்டுக்காமையே இருந்திருக்கோம். சரி விடுங்க, இனிமேல் டெய்லியும் பார்க்கலாம். வேலையை முடிச்சுட்டு இனிமேல் தான் நான் லஞ்சே செய்ய போகிறேன். இந்த கவர் அப்படியே சேவ் பண்ணி வச்சுருவோம். சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த முட்டையை கொஞ்சம் எடுத்து வைப்போம். முட்டை இன்றைக்கி நான் கடையில் வாங்கிட்டு வந்தேன். 6 rupees 50 பைசே வாங்கலாம். நீங்கள் உங்கள் இடத்துலலாம் எவ்வளோ விற்கிறாங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 20 எக்ஸ் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் எடுத்து அடுக்கிட்டு பார்ப்போம். இன்றைக்கி என்னென்ன வேலை இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இன்னும் பசங்களுக்கு ஸ்கூல் திறக்கிறதுக்கு ஒரு 20 days இருக்குது. அதுக்குள்ளே நம்மளுக்கு ப்ரெஷரு, சுகரு எல்லாம் வந்துடும் போல் தெரியுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்றைக்கி எல்லாமே லீவுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால் கொஞ்சம் வீடு அமைதியாக இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கே தெரியும், வீட்டுக்குள்ளேயும் ஒரு சட்டப்பேரவையில் நடந்த மாதிரி சலசலப்பு, கலகலப்பு எல்லாம் நடந்திருக்கு. எப்படியெல்லாம் ஏமாற்றிருக்காங்க, எப்படியெல்லாம் நம்பியிருக்கோம் அப்படின்றத இன்றைக்கி பார்த்துட்டு ரொம்ப என்னென்னலாம் நடக்குது பாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் வாஷ் பண்ணுறதுக்கு, பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு டிஷ்வாஷர் வச்சுருக்குறேங்க. ஆனால் டிஷ்வாஷர்லேயும் போடுவேன். ஒரு நாள் பாத்திரம் அதிகமாக இருந்ததுன்னா இதில் போடுவேன். இல்லை அப்படின்னா நான் கொஞ்சம் கையிலே விளக்கிக்குவேன். ஒரு நாள் அந்த டிஷ்வாஷர் பற்றி அதனுடைய ரிவ்யூஸ் எல்லாம் போடுறேங்க. நான் கிச்சனில் இந்த ஸ்பேனர் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். எதுக்குன்னா இந்த தேங்காய் எடுக்கிறோம்ல அதுக்கு. அண்ட் காலையில் எங்கள் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு தோசைக்கு குழம்பு வச்சேன். இனிமேல் தான் சமைக்கவே போகிறேன். என் ஹஸ்பண்ட் வேறு வந்துடுவாங்க. சரி பார்ப்போம், சீக்கிரம் சமைச்சிரும். காலையில் தக்காளி குழம்பு வச்சேன். இப்போ அவசரத்துக்கு என்ன பண்ணலான்னா, நாங்கள் 2 பேர் தானே, ஓகே இதவே அப்படியே எக் குழம்பாக மாற்றிடலாம். இங்கே வேறு ஈரோட்டில் பயங்கர வெயிலுங்க. ரொம்ப வெளியில் தலை காட்ட முடியல, அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. வெளியில் போயிட்டு வந்தால் அப்படியே ரொம்ப டயர்டாகிடுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அங்கங்கே போகணும், காய்கறியெல்லாம் வாங்கணும். இதெல்லாம் வெளியில் போகிறதுக்கு நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது.
உங்கள் ஊர்லலாம் எப்படி வெயில் அடிக்குதுன்னு கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைஸ் வந்து பொன்னியெல்லாம் வாங்க மாட்டேங்க, 36 அந்த ரைஸ் தான் வாங்குவேன். எங்கள் மாமியார் வீட்டில் வாங்குவாங்க, சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பிட்டோம்னா ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. அதனால் எப்பவுமே நாங்கள் 36 அந்த அரிசி தான் வாங்குவோம். எங்கள் 2 பேர்த்துக்குன்றனால 3/4 படி அரிசி இருந்தாலே போதும். முட்டையை வேக போட்டுடலாமா? முட்டையை வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6. என்னடா 2 பேர்த்துக்கு 6 முட்டை போடுறேன்னு பார்க்குறீங்களா? கேட்கறதுக்கு இது என் பசங்க வந்தாங்கன்னா சாப்பிடுவாங்க. என் ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து படிச்சுட்ருக்கா, செகண்ட் பொண்ணு வந்து சிலம்பம் கிளாஸ் போவா. அதனால் அவளுக்கு வந்து ப்ரோட்டீன் ரொம்ப அவசியம்னு சொல்லிட்டு நான் வந்து டெய்லியும் 2 முட்டை கொடுப்பேன். கம்பல்சரி 2 முட்டை. இன்றைக்கும் சிலம்பம் கிளாஸ் வேறு இருக்குது, ஈவினிங்கு கூட்டிகிட்டு போனேன். நீங்களும் முட்டையெல்லாம் வாங்கினீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிடுங்க, இல்லைன்னா அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிடுச்சு எண்ணெய். அப்போ தான் வந்து ஓடு வந்து ஈஸியாக வரும். இந்த நெய் பார்த்திங்கன்னா வீட்டில் காய்ச்சினது, நல்ல எருமை நெய், எருமை பால் இருக்குல்ல அதில் காய்ச்சின நெய். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் டீ தூள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா
டாட்டா கோல்ட் ப்ரீமியம். நான் வந்து இது ரெண்டுமே சேர்த்து போடுவேன். இதில் ஒரு டாட்டா கோல்ட் ப்ரீமியமில் வந்து ஒரு 2 ஸ்பூனு, இதில் ஒரு 1/4 டீஸ்பூனு போட்டிங்கன்னா கலர் நல்லா வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டீ. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டையும் போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த மெத்தட் க்ளீன் பண்ணிடலாம். காலையில் இவங்க 2 பேரும் போட்ட சண்டையில் நான் 2 சாக்லேட் எடுத்து சாப்பிட்டேன். அந்தளவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. டென்ஷன் ஆனால் எதையாவது எடுத்து சாப்பிட்டுறேன், அந்தளவுக்கு ஆகிட்டேன். இப்போ வர வர அவ்வளோ மென்டல் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்கூல் லீவ் விட்டனால இன்னும் தாங்கிக்கவே முடியல. அந்தளவுக்கு எப்படா இன்னும் ஒரு 20 நாள் போகும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது லைட்டாக துடைச்சிட்டு மறுபடியும் ஒரு தடவை ஸ்ப்ரே போட்டு நல்லா துடைக்கணும். ஃபஸ்ட்டெல்லாம் இதுக்கு ஒரு சின்ன மரமும் ஒரு இதுவும் வச்சுருப்பேன், ப்ரஷ் மாதிரி. அது வேறு உடஞ்சிருச்சுங்க. அதனால் வந்து இப்போ இப்படி எடுக்க வேண்டியதாக இருக்குது. எடுத்துட்டு இது எப்படி எடுக்கிறதுன்னா, லைட்டாக டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக நனைச்சிட்டு இது எடுத்தோம்னா இப்படி வந்துடும்.
அவ்வளோதான். இதெல்லாம் ஸ்ப்ரே அடித்து துடைப்போம். டீ குடிக்க வேணான்னு பார்க்குறேன், ஆனால் டீ குடிக்காமல் மட்டும் இருக்கவே முடியாது. டீ குடிக்கலைன்னா அப்படியே ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்குது. இவங்க பண்ணுற டென்ஷனுக்கு இன்னும் முடியல போங்க. அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுது. டென்ஷனில் 2 டீ 3 டீ குடிச்சிடுறேன். அந்த அளவுக்கு டென்ஷன் பண்ணுறாங்க. இது என்ன கல்லுனா, என் பொண்ணு இங்கே கோயிலுக்கு போய் ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வந்தா. இதை நான் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த பிரியாணிக்கெலாம் தம் போடுவாங்க, அதுக்கு வெயிட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்க, கிச்சன் ஓரளவுக்கு ரொம்ப கன்றாவியாக இருந்ததை சரி பண்ணியாச்சு. நான் போய் நான் சமைக்க போகிறேன். பாய். மறுபடியும் ஒரு நாளைக்கு சட்டமன்றத்தில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்துட்டு பேசலாம் வாங்க. பாய்.